நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு புதிய நாளில், புதிய ஆரம்பத்தில் தேவன் நம்மை துவக்கி நடத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய நடத்துதல் அதிசயமானவை, ஆச்சரியமானவை. இன்றைக்கும் தேவன் தம்முடைய வார்த்தையின் மகத்துவங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க செய்வார். சங்கீதம் 119 அதிகாரம் 11 வசனத்தில் எப்படி இருக்கு? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உம்முடைய வாக்கை, உம்முடைய வார்த்தையை, வசனத்தை என்னுடைய இருதயத்தில் வைத்தேன். என்னுடைய மனதில், என்னுடைய சிந்தைகள், என்னுடைய யோசனையில் உம்முடைய வசனத்தை மட்டும் நான் வச்சிருக்கிறேன். அப்போ தான் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் படிக்கிறோம். பாவம் என்பது நம்ம ஏதோ செய்கிற செயல் கிடையாது. நம்முடைய யோசனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய டெசிஷன்ஸ் எல்லாமே பாவத்திற்குள்ளே இன்க்ளூடட் தான். தேவனுடைய வார்த்தையை நம்பாததே ஒரு பாவம் தான். தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்காததே ஒரு பாவம் தான். தேவனுடைய வசனத்தை புறக்கணிப்பதே ஒரு பாவம். நெக்லெக்டிங் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் a sin. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தையின்படி நிறைய செய்யாமல் இருந்திருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னா, அவருடைய வசனத்தை, வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் மனப்பாடமாக வைத்து பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த நெருக்கமா இருந்தாலும், பலவீனமா இருந்தாலும், முதலாவது நம்முடைய இருதயத்தில் தோன்ற வேண்டிய, நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய யோசனைகள்ல தோன்ற வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையாகத்தான் இருக்கணும். நம்மை சுற்றி இருக்கிற உலகம் அநேக ஒப்பீனியன்ஸ், கருத்துக்களை சொல்லுவாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்களை சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சில முடிவுகளை, டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம துணிந்து விடுவோம். ஆனால் என்னதான் நேர்ந்தாலும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மனசில் வச்சிருக்கும் பொழுது, அந்த தேவனுடைய வார்த்தையினால நம்மை நாமே முழுவதுமாய் நிறைத்து வைத்திருக்கும் பொழுது, அந்த வார்த்தை நம்மை பாவம் செய்யாமல் காத்துக்கொள்ளும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிற ஒரே காரியம் என்னன்னா, சேச்சுரேட் யுவர் செல்ஃப் வித் த வேர்ட் ஆஃப் காட். உங்களை நீங்களே, உங்கள் மனதை, இருதயத்தை தேவனுடைய வார்த்தையினால், வசனத்தினால் நிறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை நனைத்து கொள்ளுங்கள். முழுவதுமாய் தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் நனைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கும் இந்த நாள் முதற்கொண்டு தேவனுடைய வார்த்தையினால் உங்களுடைய இருதயத்தையும் எண்ணத்தையும் நிறைத்து நனைத்து வைத்திருக்கும் பொழுது, எப்பேற்பட்ட பாவத்திலிருந்தும் மீறுதலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதற்கு முதலாவது நீங்களும் நானும் அந்த வார்த்தையினால் நிறைந்திருக்க வேண்டும். நம்மை நாமே நிரப்பிக்கொள்ள வேண்டும், நனைத்து கொள்ள வேண்டும், ஊற வைக்க வேண்டும். சரிங்களா? ஸோ எவ்வளோ அதிகமாக அவருடைய வார்த்தையில் ஊறி இருக்கணுமோ அவ்வளோ அதிகமாக உயரத்திலும் உன்னதத்திலும் தேவன் நம்மை எடுத்து செல்வார். அந்த வார்த்தையினுடைய வல்லமை நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையினால் உங்களை நிறைத்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் வார்த்தையால் படைத்தவர், அந்த வார்த்தையானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அவருடைய வசனம், வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது வல்லமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க.